என்று திருமாவளவன் முடிவு செய்தார். அங்க உள்ள பட்டியலின மக்களுக்கு நன்மை நடக்கக்கூடாது என்று நினைத்தார். அங்கு உள்ள பட்டியலின மக்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடாது என்று திருமாவளவன் போராடினார். அதனால் பட்டியலின மக்களின் துரோகி, பட்டியலின மக்களின் விரோதி திருமாவளவன். அவனுக்கு பட்டியலின மக்கள் ஓட்டு போடுறீங்க, அரியலூர் மக்கள் ஓட்டு போடுறீங்க. அவரு எல்லாரும் மொபைல் லைட்டா காட்டுங்க. அவரு ஹிந்துக்களுக்கு எதிரானவர், ஹிந்துக்களுக்கு எதிரானவர் திருமாவளவன், ஹிந்து தெய்வங்களுக்கு எதிரானவர் திருமாவளவன். திருமாவளவன் அசிங்கமான பொம்மை இருந்தா அது ஹிந்து கோயில் சொன்ன ஹிந்து மத விரோதி திருமாவளவன். அவருக்கு ஓட்டு போடுறீங்க, அவரை எம்பி ஆக்குறீங்க. அவர் எம்பி ஆக்கி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? திருமாவளவனை விட மிக மோசமான, மிக அயோக்கியத்தனமான, பட்டியலின மக்களின் துரோகியாகவும் எளிய மக்களின் துரோகியாகவும் விளங்கக்கூடிய திருமாவளவன் உங்களுக்கு எம்பி. எப்படி இந்த ஊர் உருப்பிடும்? இப்படிதான் கரண்ட் போகும். வேற வழி. எம்எல்ஏவை காணும். நீங்க தான் சொல்றீங்க எம்எல்ஏ காணாம போயிட்டாரு. எம்பி வரமாட்டாருங்க. உங்க பேரூராட்சி மன்ற தலைவரையும் காணும். 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் ஒரு கோழி பிரியாணிக்காகவும் ஒரு குவார்டருக்காகவும் போய் ஓட்டு போடுறீங்களா? இது ஜனநாயகமா? இது ஜனநாயகமா? ஒரு நாளையில என்ன ஆயில வச்சுட்டு போயிட்டு போவதா? புரியுதா? அதனால எங்க அப்பா திமுகவுக்கு ஓட்டு போட்டாரு, எங்க தாத்தா திமுகவுக்கு ஓட்டு போட்டாரு, நானும் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன். அப்படி என்று ஹிந்து மத சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய திமுக காரன் திரும்பவும் திமுக ஓட்டு போட்டா உங்களை விட துரோகி வேற யாரும் கிடையாது. பெற்ற தாய்க்கு துரோகம் செய்வதும் இந்து மத நம்பிக்கைகளையும் இந்து மத ஆன்மீகத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெற்ற தாய்க்கு துரோகம் செய்வதற்கு சமமான செயல் திமுக ஓட்டு போடுறது. திமுகவின் மதச்சார்பின்மை என்ன? மதச்சார்பின்மை திமுக சொல்ற என்ன? இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதுதான் திமுகவின் மதச்சார்பின்மை. மோடி அரசாங்கத்தின், மோடி கட்சியினுடைய மதச்சார்பு என்ன? எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்பதுதான் மோடி அரசினுடைய ஒரே கொள்கை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதான் மதச்சார்பின்மை. இது போலி மதச்சார்பினை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து உங்களுக்கு துரோகத்தை மட்டுமே செஞ்சிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றணும்னு 100 வருஷமா போறாங்க. திருப்பரங்குன்றத்துல 100 வருஷமா தீபம் ஏத்த போராடுறோம். வக்கீல் தீர விசாரித்து அவர் திருப்பரங்குன்ற மலைக்கே போய் பார்த்து தீபம் ஏத்த வழி விடுங்கடான்னு சொன்னா, இந்த அல்லோலியா சேகர் பாபு இருக்காரு பாருங்க, அவன் வந்து அல்லோலியா பாபு, அவன் தான் அறநிலையத்துறை அமைச்சர். கிறிஸ்துவர் விழாவில் போயிட்டு உதயநிதி சொன்னார், என் மனைவி கிறிஸ்துவரே, ஆனால் நானும் கிறிஸ்துவர் என்பதில் பெருமை கொள்கிறேன் உதயநிதி ஸ்டாலின். உடனே உணர்ச்சி வசப்பட்ட சேகர் பாபு அல்லோலியா அல்லோலியா அல்லோலியான்னு கத்துனார். அவர் அறநிலையத்துறை அமைச்சர். எதுக்கு? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். அவர் வந்து முன்னாள் ஹிஸ்டரி சீட்டர். ஹிஸ்டரி சீட்டர் முன்னாள் ரவுடி லிஸ்ட்ல இருந்தவர். போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஓட்டி இருப்பான். அதுல வந்து இந்த இவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும், இவர்கள் திருடர்கள், இவர் கொள்ளைக்காரர்கள், அந்த லிஸ்ட்ல இருந்தவர் தான் சேகர் பாபு. அப்படிப்பட்டவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கி இந்துக்கள் மீது எவ்வளவு வன்மத்தை திரு மு.க. ஸ்டாலின் விதைத்திருக்கிறார் புரிஞ்சுக்கணும். மு.க. ஸ்டாலின் ஒரு கிறிஸ்துவ விழாவில் பேசினார். எல்லாரும் மனைவி பேச்சை கேளுங்கள், மனைவி பேச்சை கேட்டால் நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்க. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின் ஒரு பெண் இருக்கிறாள், அவள் தான் உங்கள் மனைவினார்.